சூலூர் அடுத்த பதுவம்பள்ளியைச் சேர்ந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அரசு வழங்கிய இடத்தில் வீடு கட்ட இடையூறு ஏற்படுத்தும் கிராம நிர்வாக அலுவலர் மீது ஆட்சியரிடம் மனு அளித்த பொதுமக்கள். கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த பதுவம்பள்ளியைச் சேர்ந்தவர் சரோஜினி. இவருடன் மைதிலி, துளசி, சுமித்ரா, மாராத்தாள், சரஸ்வதி என 35 பேருக்கு கடந்த 2012ஆம் ஆண்டு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக பதுவம்பள்ளியில் வீட்டுமனை பட்டாக்களை அரசு வழங்கியது. இதனை பெற்ற மக்கள் அந்த பகுதியில் வீடுகள் அமைக்கவும் குடிசை போடவும் அப்பகுதியைச் சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலருக்கு 30,000 ரூபாய் லஞ்சம் தர வேண்டும் என கிராம நிர்வாக அலுவலர் மிரட்டி வருகிறார். அவ்வாறு பணம் தரவில்லை என்றால் பட்டாக்களை ரத்து செய்து விடுவதாக மிரட்டி வருகின்றார். அவ்வாறு செய்யும் கிராம நிர்வாக அலுவலர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடியை சந்தித்து புகார் மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் மாவட்ட ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததாக பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் பதுவம்பள்ளியைச் சேர்ந்த கார்த்திக், பதுவம்பள்ளி 1வது வார்டு செயலாளர் ராமசாமி, பதுவம்பள்ளி 9வது வார்டு செயலாளர் ராசா என்கின்ற சண்முகம் மற்றும் பாதிக்கப்பட்ட சரோஜினி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம். கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் பதுவம்பள்ளி கிராமத்தில் பார்த்திங்கன்னா 2022 தமிழக முதல்வரால் ஒரு நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை மூலமாக ஒரு பட்டா ஒரு 80 பட்டா கொடுத்துருக்காங்க. அந்த 80 பட்டா கொடுத்த பட்டாவில் சில பேர் வீடு கட்டிட்டாங்க, சில பேர் வசதி இல்லாதனால வீடு கட்டாமல் நிப்பாட்டியிருந்தாங்க. இப்போ கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் வீடு கட்டலான்னு போகும்பொழுது அங்கே இருக்கிற கிராம நிர்வாக அலுவலர், அந்த அம்மா பேர் கட்டது இல்லைங்க, அந்த அம்மா அங்கே இருக்கிற சில ஆளுகளை தூண்டிவிட்டு அந்த இடத்துல வீடு குடிசை போடக்கூடாதுன்னு சொல்லி இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் மேல் ஒரு தேவையில்லாத சில விஷயங்களை கட்டவிழ்த்து அங்கே குடிசை போடாத அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது ஆதி திராவிட நலத்துறை மூலமாக கொடுத்த பட்டாவை இவங்க கொடுக்கக்கூடாது, இவங்க குடிசை போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது எங்களுக்கு தெரில. இருந்தாலும் இவங்க யாருடைய தூண்டுதலால் இப்படி பேசுகிறாங்கிறது தெரில. அதனால் நாங்கள் இன்றைக்கி கலெக்டரை பார்த்து கலெக்டர்கிட்டையும் தனி வட்டாட்சியர்கிட்டையும் நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். இவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கான முயற்சியை கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறோம்.